விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது பாராளுமன்றத்தினுடைய அமர்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கூட்டத்தொடரினுடைய அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போது அம்பலமாகி இருக்கிறது, அல்லது அது தொடர்பான விடயம் பேசுபொருளாகி இருக்கிறது. அதாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல அவர்கள் தனக்கு கலாநிதி பட்டம் இருப்பதாக கூறியது பொய் என்ற ஒரு மிக முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது உண்மையிலேயே பொய்யா அல்லது வேண்டுமென்று ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கதையா என்பது தொடர்பில் விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம். அதிலே முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய, அதே போல பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் தெரிவித்த கருத்துக்களை அவர்கள்தான் இதனை பூதாகரமான விடயமாக மாற்றியிருக்கிறார்கள். அது தொடர்பான விடயங்கள் இதில் இருக்கின்றன. முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு தவறாதீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, அவர் பதவி விலகினால் அல்லது விலக்கப்பட்டால் பிரதி சபாநாயகராக இருக்கக்கூடிய ரிஸ்வி சாலிஹ் அவர்கள் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அல்லது மீண்டும் ஒரு புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா? இவை பற்றி விரிவான தகவல்களை பார்க்கலாம். அதாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 10வது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேசிய மக்கள் சக்தி, அதாவது அரசாங்கத்தினுடைய தரப்பிலிருந்து கலாநிதி அசோக ரன்வல் அவர்கள். கிட்டத்தட்ட வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டவர், பிரதமரால் முன்மொழியப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய கல்வி தகைமைகளை பரீட்சித்து பார்த்தபோது கலாநிதியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்ட சபாநாயகர் பொய்யான தகவல்களை மக்கள் மயப்படுத்தி இருக்கிறார், பாராளுமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார். இந்த விடயம் என்பது இலங்கை வரலாற்றில் நடைபெற்ற முதலாவது நிகழ்வாக சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த விடயத்தினால் பாராளுமன்றத்தினுடைய வரப்பிரசாதங்கள் மிக முக்கியமான ஒரு பதவிக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வாதம். பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவ்சிரி அவர்கள் நிர்மால் ரஞ்சித் தேவ்சிரி என்பது இலங்கை பல்கலைக்கழக பேராசிரியர்களினுடைய சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், மிக முக்கியமான அரசியல் செயற்பாட்டாளர், தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கொடுத்த ஒருவர். இவர் தன்னுடைய முகநூலிலே சமூக வலைதளத்தில் மிக முக்கியமான பதிவேற்றம் ஒன்று இட்டிருக்கிறார். அதே போல தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அவர்களும் தன்னுடைய முகநூலிலே சமூக வலைதள பகுதியிலே மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த இரண்டு கருத்துக்களினுடைய சுருக்கத்தையும் பார்ப்போம், அதிலே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதனையும் பார்ப்போம். முதலிலே இந்த காணொலி முழுமையாக பாருங்கள், அப்போது உங்களுக்கு ஒரு பூர்ண தெளிவு கிடைக்கும். நிர்மால் ரஞ்சித் தேவ்சிரி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், கலாநிதி என்ற பட்டத்தை அல்லது அவரினுடைய கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பட்டதாரியாக அவர் எப்படி தன்னை அடையாளம் கண்டுகொள்கிறார், அவர் பொய்யான தகவல்களை முன்வைத்திருக்கிறாரா, அதாவது தான் ஒரு பட்டதாரி என்று பொய்யான ஒரு விடயத்தை மக்கள் மயப்படுத்தி இருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் சிங்கள மொழியிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே குறிப்பிடுகிறேன். ரன்வல பரீட்சணையா என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதனுடைய தலைப்பை அந்த சிங்கள மொழியிலே சொன்ன விடயங்களை நான் குறிப்பிட்டுவிட்டு அதனுடைய விளக்கத்தை உங்களுக்காக தருகிறேன். தன்னுடைய முகப்புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ආණ්ඩුව තමන් ජනතාවට දුන් පොරොන්දු සම්බන්ධයෙන් බැරෑරුම්ව සිතන්නේ නම් කතානායක අශෝක රන්වලගේ උපාධිය පිළිබඳ තත්ත්වය තමන්ම සොයා බලා ඔහු ඒ සම්බන්ධව වැරදි තොරතුරු ඉදිරිපත් කර තිබේ නම් එක්කෝ අස්වැන්නයි බල කළ යුතුයි என்று அவர் தெரிவித்து இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் அதில் தெரிவித்திருக்கிறார். அதாவது அசோக் ரன்வல தான் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பில் சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், மிக முக்கிய அவதானத்தை செலுத்த வேண்டும். தன்னுடைய கவனத்தை செலுத்துகின்ற அதே தருணத்திலே தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் பாரதூரமாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பில் பாரதூரமாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் ஆடுகின்ற அதிவேக துடுப்பாட்ட வீரரை போன்றது. அவர்கள் தலைக்கவசம், கால் பாதுகாப்பு மட்டை அல்லது கை பாதுகாப்பு மட்டை, உடலுடைய இதர பாகங்களுக்கான பாதுகாப்பு மட்டைகள் இன்றித்தான் பந்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில்
அதனுடைய பாரதூரத்தன்மை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விடுபட்டால் அவ்வளவுதான். ஆகவே இவர் 2 விடயங்களை இங்கே கவனிக்க வேண்டும். சபாநாயகராகத்தான் பொய்யாக பட்டதாரி என்று அல்லது கலாநிதி என்று அவர் குறிப்பிட்டிருந்தால் அதில் 2 பொய்கள் பாரதூரமாக கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மக்களை ஏமாற்றியமை. 2வது, அப்படி ஏமாற்றிக்கொண்டு இது போன்ற பெரிய பதவிகளை வகிக்கலாம் என்ற ஒரு கருத்தை சமூகமயப்படுத்தியவை. இது மிகப்பெரிய தவறு என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், அசோக ரன்வல சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய பட்டதாரி அல்லது கலாநிதி பட்டம் உண்மையா என்பது தொடர்பில் உறுதிப்படுத்த வேண்டும். இதனை கட்சி பார்க்க வேண்டும். அல்லது அது பிள்ளையாக இருந்தால் அவர் பதவி நீக்கப்பட வேண்டும், அல்லது அவராக பதவி விலக வேண்டும். இருவருமே தெரிவித்த முக்கிய கருத்து தான், அரசாங்கம் இவரை பதவி விலகுவதற்கு வற்புறுத்த வேண்டும் அல்லது அவரை பதவி நீக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது என்பதனை இப்போது பார்க்கலாம். அதாவது, தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே தெரிவித்திருந்தது பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய சொத்து மதிப்பு விவரங்களை சமர்ப்பியுங்கள் என்று. இந்த பின்னணியில் கலாநிதி என்ற பட்டம் எப்படி சபாநாயகருக்கு கிடைத்தது, அல்லது அவர் பட்டதாரி என்று அவர் குறிப்பிடுகிறார், அவருக்கு எப்படி கிடைத்தது, இது பற்றி ஆராய்ந்த போது இவைகள் தொடர்பில் சில, அதாவது சுமூகமற்ற தன்மைகளுடன் கூடிய பதில்களாக அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. விரிவாக பார்த்தோம் என்றால், நான் அதற்கு முன்பதாக இது தொடர்பில் சபாநாயகரிடம் கேட்டபோது சபாநாயகர் அசோக் ரன்வல் என்ன குறிப்பிட்டார் என்றால், இது தொடர்பில் இப்போது பேசுவதற்கு நேரமில்லை, இது என்னையும் கட்சியையும் ஒரு தேவையற்ற விவாதத்தில் இணைத்துக் கொள்கின்ற ஒரு செயற்பாடாக கருதுகிறேன். நான் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் பட்டப்பின் படிப்பை தொடர்ந்திருக்கிறேன், அதற்கான பட்டதாரியாக இருக்கிறேன். ஜப்பானினுடைய யசேதா பல்கலைக்கழகத்திலே நான் கலாநிதி பட்டத்தை பெற்றிருக்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். ஆகவே அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார். இப்போது இந்த சூழலிலே 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த அரசாங்கத்தினுடைய முஸ்லிம் அமைச்சரவர்கள் அமைச்சரவை பதவியில் இல்லை, பிரதி அமைச்சர்களாக இருக்கிறார் ஒருவர், பிரதி சபாநாயகர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் குழுக்கள் ஒன்றில் ஒரு உறுப்பினரும் இருக்கிறார். அமைச்சரவைக்கு அவர்கள் அமைச்சர்களாக முன்மொழியப்படாமைக்கு மிக முக்கிய காரணமாக சமூகத்திலே பேசப்பட்டது ஏன் அவர்களுக்கு திறமை இல்லையா என்று. இதனை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இதன் பின்னணியில் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் திறமை உள்ளவர், அவர் பட்டதாரி, அதை தாண்டி அவர் ஒரு கலாநிதி, இப்படி இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் சபாநாயகராக பெயரிட்டார்கள், முன்மொழிந்தார்கள். ஆனால் அவரினுடைய அந்த விடயம் இப்போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அப்படியான நிலைமையை தோற்றுவித்தது யார்? நம்பகத்தன்மை தெரியாமலா அவர்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கட்சிக்கு? அந்த கட்சிக்கு தெரியவில்லையா என்ற கேள்வி எழும்புகிறது. மிக முக்கியமாக அதை தாண்டி இப்போதைய சூழலில் சபாநாயகர் பதவி நீக்கப்பட்டால் அல்லது சபாநாயகருக்கு பதிலாக புதிய ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நிலைமை முன்வந்தால் 2 விடயங்கள் அங்கே நடைபெறலாம். ஒன்று, சபாநாயகருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால், அது அவரை பதவி விலக கூறி அல்லது பதவி அவரை விலகாவிட்டால் நம்பிக்கையில்லா பிரகடனை ஒன்று கொண்டு வரலாம். ஆனால் எதிர்க்கட்சி அதனை கொண்டு வந்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. என்றால் அரசாங்கம் அதனை தோற்கடிக்கும், இலகுவாக தோற்கடிக்கும். ஆனால் இலகுவாக தோற்கடித்தாலும் கூட அந்த இலகுவின தன்மை, ஏன்னால் ஆளும் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது. ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சி கொண்டு வந்துகின்ற எந்த ஒரு விடயத்தையும் தோற்கடிக்கலாம். ஆளும் கட்சிக்கு அந்த அளவு விடயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விடயம் இருக்கிறது, மக்கள் கொந்தளிப்பார்கள். அதை தாண்டி பாராளுமன்றத்துக்கு வெளியே எதிர்க்கட்சிகள் கொந்தளிப்பான நிலைமை உருவாக்கும். பாராளுமன்றத்தில் உள்ளே இல்லாவிட்டாலும் வெளியே அவர்களுக்கு அதை செய்யலாம் என்ற நிலைமை இருக்கிறது. அதையும் தாண்டி புதிய ஒரு சபாநாயகர் தேர்வு 2 விதங்களாக இடம்பெறலாம். ஒன்று, புதிய ஒருவர் பெயரிடப்படலாம். பெயரிடப்படுகின்ற போது அது ஒருவர் புதிதாகவே இருக்கலாம், அல்லது தற்போதைய பிரதி சபாநாயகராக இருக்கின்ற வைத்தியர் முகமது, அதாவது ரிஸ்வி சாலியா அவர்கள் அந்த பதவிக்கு பெயரிடப்படலாம். தற்போது பிரதி சபாநாயகர் இருக்கக்கூடிய வைத்தியர் பிரதி சபாநாயகர் இருக்கக்கூடியவர் முகமது ரிஸ்வி சாலி அவர்கள். முகமது ரிஸ்வி சாலி அவர்கள் அந்த இடத்துக்கு பெயரிடப்பட்டால் இந்த பிரச்சனை
தனியவும் வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் அதாவது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு முஸ்லீம் சபாநாயகர் வருகிறார். வரலாற்றிலே 3 முஸ்லீம் சபாநாயகர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போது 4ஆவதாக ஒருவர் வருகிறார். அந்த சந்தோஷத்தை மக்கள் பரப்பிக்கொள்கின்ற அந்த வேளையில் இந்த சம்பவம் கீழே மறைக்கப்படலாம். அதாவது நான் என்ன கூறுகிறேன் என்றால், அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று கூறவில்லை. ஏனென்றால் சபாநாயகரினுடைய பட்டதாரி உண்மையிலே அவர் அப்படி இருக்கிறார், கலாநிதி பட்டம் அவர் உண்மையிலே பெற்றது என்று அவர் கூறுவதை போன்று உண்மையாக இருந்தால் அப்படி ஒரு நிலைமை தோன்றாது. ஆனால் இவர்கள் இருவரும் கூறுவதைப் போல, சமூகத்தில் இப்போது பேசு பொருளாக இருப்பதைப் போல இது உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும்? புதிய சபாநாயகர் தேர்வு கண்டிப்பாக இடம்பெறும். அப்படி இடம்பெற்றால் இந்த நிலைமை கண்டிப்பாக தோற்றுவிக்கப்படும். ஆகவே அன்பான நேயர்களே, மக்கள் பிரதிநிதிகளாக உண்மையை நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள். மாற்றம் என்பது உண்மையில் அணிமாற்றம் என்பதனை தாண்டி மக்கள் மனதில் உள்ள மாற்றத்தை புரிந்து கொள்கின்ற மாற்றத்திற்கு தகுதியானவர்கள் இடம்பெற வேண்டும். மாற்றம் என்பது வார்த்தைகளால் மாற்றம் பேசுபவர்களை விட அந்த மாற்றத்தை செயலுறுப்படுத்தக்கூடியவர்கள் வருகின்ற போதுதான் மக்களினுடைய வாக்குகளுக்கு பெறுமதி கிடைக்கும். அது மீறப்படுகிற ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்துவிடக்கூடாது என்ற நம்பிக்கை எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் எதிர்பார்த்து அவ்வளவு ஆசையோடு கொடுத்த வாக்குகள் வீண் போய்விடக்கூடாது. ஆகவே இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்துவிடக்கூடாது. தேசிய மக்கள் சக்தி ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்றை பதித்திருக்கிறது. அந்த வரலாற்றை மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கவும் கூடாது. ஆகவே அதுமேதகு ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி இது தொடர்பில் அதிக கரிசனையோடு செயலாற்றும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் முஸ்லிம் சமூகத்திற்கு அமைச்சரவை கிடைக்காத ஒரு விடயத்தை தான் இங்கு பெரிதுபடுத்தி பேசுகிறோம் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. அதுவும் ஒரு விடயம் தான், இல்லை என்று சொல்லவும் முடியாது. ஆனால் இந்த இடத்திலே பேசுவது அதை பற்றி கிடையாது. மக்களினுடைய வாக்குகளால், அதுவும் சட்டவாக்க சபையினுடைய, அதாவது பாராளுமன்றத்தினுடைய உன்னதமான பொறுப்பு என்பது சபாநாயகர் தான். அவையை வழிநடாத்துவார். இலங்கையினுடைய அரசியல் யாப்பை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஜனாதிபதி, பிரதமர், அதற்கு பிறகு சபாநாயகரினுடைய அதிகாரங்கள் பாராளுமன்றத்திற்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சுமூகமற்ற நிலை நாட்டுக்குள் தோன்றுகின்ற போது, உதாரணமாக கடந்த ஆட்சி காலத்தினுடைய ஜனாதிபதி பதவி வெற்றிடமான போது பிரதமரும் பதவி விலகி இருந்தால் அடுத்து அந்த பொறுப்புக்கு தகுதியானவராக பார்க்கப்படுவது சபாநாயகர். ஆக அந்த அளவு முக்கியமான ஒரு பதவி, நாட்டினுடைய 3வது நபராக கருதப்படுபவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு பொய் கூறி ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் மக்களினுடைய இறையாண்மையை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் என்பதனை தாண்டி சாதாரண மக்களுக்கு என்ன மாற்றம்? இதுவரை சபாநாயகர்களாக இருந்த எவருமே அப்படி செய்யவில்லை. அப்படியாக இருந்தால் எந்த ஒரு உயர் பதவிக்கும் பொய் கூறி செல்லலாம் என்ற ஒரு மாற்றத்தை தானா மக்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வி அங்கே வரும். இதுதானா மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்ற கேள்வியும் வரும். மக்கள் எதிர்பார்த்தது உண்மையை பேசி உள்ளகத்தன்மையோடு நடந்து கொள்வது. ஆனால் பொய் பேசி உண்மையை போன்று நடந்து கொள்வது தானா மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்றால் கிடையாது. அதற்கு வாக்களிக்கவில்லை. அந்த நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருந்தால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது தோல்வி அதுவாகத்தான் இருக்கும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முயன்ற மாற்றத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட முதலாவது தோல்வியாக அது இருக்கும். தேசிய மக்கள் சக்தி திருடு தொழிலில் ஈடுபட்டு தோல்வி அடைவதை விட திருட்டுத்தனமாக ஒரு பதவிக்கு, முக்கியமான ஒரு பதவிக்கு பொய் கூறி ஒருவரை வந்திருக்கின்றவரை நியமித்தது மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். ஆகவே இது தொடர்பில் மக்கள் அவதானத்தோடு இருப்பார்கள். தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான நேயர்களே.